இலங்கையில் 13வது சட்ட திருத்தம் முதல் 29வது சட்ட திருத்தம் வரை பெரும்பாலான சட்ட திருத்தங்கள் ஆட்சிக்கு வந்த அதிபர்களால் அவ்வப்போது உருவாக்கவும் முடக்கி வைக்கவும் பட்டிருக்கின்றன. இலங்கை அதிபரின் அதிகாரங்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். இலங்கை அதிபரின் அதிகார வரம்பின்படி அவரை குடியரசு ஜனாதிபதி மற்றும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என இரண்டு வகையாக பிரிக்கின்றனர். மஹிந்த ராஜபக்ச 2 முறை அதிபராக பதவி வகித்தவர் என்பது மட்டுமல்லாமல் 6வது குடியரசு ஜனாதிபதியாகவும் 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் பதவி வகித்தவர். நிறைவேற்று அதிகாரம் என்பது சட்டங்களை மாற்றி அமைப்பது, அதிகாரங்களை கைகளில் வைத்துக் கொள்வது உட்பட முழு ஆற்றல் படைத்த அதிகாரமாகும். இலங்கை விடுதலை அடைந்தபோது இத்தகைய அதிகாரங்கள் அதிபருக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. அப்போது நிறைவேற்று அதிகாரங்கள் பிரதமரிடமே இருந்தன. அதிபர் பதவி அதிகாரமற்ற பதவியாகவே இருந்து வந்துள்ளது. 1972ஆம் ஆண்டு அதிபர் முறை உருவாக்கப்பட்டாலும் கூட 1978ஆம் ஆண்டு மாற்றம் செய்யப்பட்ட சட்ட திருத்தத்தின்படியே அதிபருக்கென தனி தேர்தல் நடத்தப்படும் முறை அமல்படுத்தப்பட்டது. மேலும் பாராளுமன்றத்தை சாராத அதிகாரம் கொண்டதாகவும் அதிபர் பதவி மாற்றப்பட்டது. இதன்படி அதிபர் முப்படைகளுக்கும் கட்டளையிடும் தளபதியாக அதிகாரம் பெற்றார். மேலும் பிரதமரை தேர்வு செய்யும் அதிகாரமும் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரமும் கூட ஜனாதிபதிக்கே வழங்கப்பட்டது. இந்த அதிகாரங்களின்படி இலங்கை அதிபர் அரசின் அனைத்து நடைமுறைகளிலும் தலையிடும் அதிகாரம் பெற்றவர் ஆவார். அமைச்சரவையின் முடிவுகள், அதிகாரங்களில் கூட அதிபரால் தலையிட முடியும். நாட்டில் அவசரகால சட்டத்தை அதிபர் தன்னிச்சையாக பிறப்பிக்க முடியும். பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மையினர் வாக்களித்தால் மட்டுமே அதிபரை பதவியிலிருந்து விலக்கி வைக்க முடியும். இது மட்டுமல்ல, இப்படி சர்வ வல்லமை பொருந்திய அதிபருக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது.